கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம். சொப்பனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கிப்போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்தர் யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசிர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும், என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.